ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோன் டீட்டெயில்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கொடைக்கல், அதாவது நம்ம கிரைண்டர்னு சொல்கிறோம்ல, அந்த கிரைண்டரோட கல்லோட புடி எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அந்த பொடி ஆட்டோமேட்டாகவே கலந்துரும், இல்லை உடஞ்சி வந்துடும். அதுக்கு நம்ம எப்படி பொடி போடலாம் நம்ம வீட்டிலையே அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹார்ட்வேர்ஸ் கடையில் போய் கேட்டோம்னாலே இது மாதிரியான பொடி நமக்கு கிடைக்கும். அந்த பொடியை நம்ம வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கடற்கல்லில் ஏற்கனவே இருக்கிற அந்த பொடியை வந்து சுத்தமாக எடுத்துட்டு அந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம வாங்கிட்டு வந்து வச்ச பொடியை வந்துட்டு வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்குறப்ப அந்த கட்டை எப்போதும் கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கட்டையை வந்து நம்ம அழகாக சீவி அதுக்குள்ளே போகிற அளவுக்கு நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் கொஞ்சம் ஆப்புலாம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது டைட்டாக நிற்கணும்ல, அதனால வந்து ஆப்புலாம் வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம செதுக்குன அந்த கட்டையிலேயே அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபெவிகாலை ஃபுல்லாக இதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு உள்ளேயும் அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த சைடில் கொடைக்கல்ல பொடிக்காக நம்ம இது பண்ணோம்ல, கிரைண்டரோட பொடி, அந்த பொடியில் உள்ள மரத்துலேயும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம வந்துட்டு மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அடிக்காமல் அதுக்கு மேலே உள்ள நட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஹேமர் வச்சு பொறுமையாக அடித்தோம்னா அது நல்லா டைட்டாக போய் ஃபிக்ஸ் ஆகும். அதோட சைஸ் ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மெஷர் பண்ணி செக் பண்ணிவிட்டு பக்காவாக போயிடுச்சு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பண்ணிடணும்னா, நம்ம இது பண்ணதுக்கு அப்புறம் எம்சில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது ஹார்ட்வேர்ஸ் கடையில் போய் கேட்டாலே கிடைக்கும். அந்த எம்சில் எடுத்து அதோட டாப் கார்னரில் அந்த கேப் தெரியும்ல, அந்த கேப்பில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா வந்துட்டு அந்த பொடி அவ்வளோ சீக்கிரம் வந்து கலண்டு வராது. பொடி எப்படி வேணாலும் போட்டுடலாம், போட்ட பொடி நிற்கணும்ல, ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்துட்டு இந்த எம்சில் அப்ளை பண்ணிடணும். எம்சியில் பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணிட்டோமான்னு சுற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். எதனாலன்னா நம்ம அதுக்கு மேலே உள்ள அந்த கேப்பு, அந்த பார்க்கறதுக்கு இந்த எம்சிலாம் வெளில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ரெட் கலர் கேப் ஒன்று போடுவோம். அந்த கேப்பு இது பண்ணோம்னா அந்த ஸ்க்ரூ இருக்குதுன்னா உள்ளே போகாது. ஸோ அதனால் அந்த ஸ்க்ரூவை வந்துட்டு நம்ம அதுலேருந்து ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கேப்பை நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஃபெவிகாலை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் கேப் அதை நம்ம அப்படியே கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணணும். இது பார்த்திங்களா, இது மாதிரி பொறுமையாக அதை வந்து நம்ம இது பண்ணணும். அது வெறும் பிளாஸ்டிக் தான், ஸோ அதனால் கொஞ்சம் இது பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஜஸ்ட் இது வந்து அந்த இதெல்லாம் வெளில தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு டிசைனிங், அந்த ஒரு பர்பஸ்னால தான் இது இருக்கும். ஸோ அது மட்டும் நல்லா இதாகிடுச்சான்னு பார்த்துட்டு ஹேமரோட பாட்டம் சைடை வச்சு லைட்டாக ஜஸ்ட் அது ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக மட்டும் நம்ம இது பண்ணணும். அந்த இதை வந்து நல்லா அழுத்தி ஒட்டிக்குவோம். நம்ம ஒட்டிட்டு இந்த சைடில் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு அது அசிங்கமாக தெரியக்கூடாதுல்ல, அதனால் அது மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த கார்னர் எட்ஜும் நல்லா ஒட்டியிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை ஃபுல்லாக நம்ம பர்ஃபெக்டாக ஒட்டி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கம்பல்சரியாக நம்மளோட வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு ஸ்க்ரூ வந்து கழட்டணும்ல, அந்த ஸ்க்ரூவையும் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி மேலே பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த செயின், அந்த இது கிரைண்டரில் சைடில் பிடிச்சிருக்கோம்ல, அந்த செயினை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு அதில் ஒரு புஷ் இருக்கும். அந்த புஷ்ஷை வந்துட்டு கரெக்டாக அந்த சில்வர் இதில் வச்சு டைட் பண்ணணும். அதை ஹேமர் வச்சு நம்ம டைட் பண்ணிக்கிட்டோம்னா அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே நம்ம போட்ட அந்த போல்ட்டை இது பண்ணிவிட்டு லைட்டாக ஜென்டிலாக லைட்டாக தான் அடிக்கணும். வேகமாக ஹேமர் வச்சு அடிக்கக்கூடாது. லைட்டாக அடித்தோம்னாலே நமக்கு உள்ளே இறங்கிடும். உள்ளே இறங்கினதுக்கப்புறம் அது நல்லா சுற்றுதா, ஏன்னா வந்து அதை சுற்றி பார்த்துக்கிறது நமக்கு சேஃபு. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த குழல்களில் வந்துட்டு அந்த செயின் மாட்டி இருக்கிறப்ப அது ஈஸியாக சுற்றும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் மேலே உள்ள ஸ்க்ரூவை நம்ம மேலே உள்ள போல்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடில் அந்த ரிமூவ் பண்ண ஸ்க்ரூவையும் வந்து நம்ம போட்டுட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஒர்க் டன்னுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை சுற்றி சும்மா செக் பண்ணி மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.